உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு படு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு. எதுக்கு எம்எல்ஏ வருக? குடும்ப தலைவிக்கே 1000 ரூபாய் தான். குடிச்சு செத்தா 10 லட்சம். அப்புறம் பிக்சட் டெபாசிட், அப்புறம் மாசம் 5000. எந்த வேலைக்கு போகணும்? எதுவுமே வேண்டியது இல்லையே. இந்த வேலையை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. சாராயம் குடிச்சு சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு, அந்த தவறை செய்யறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரண தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற, சட்டப்படி கொடுக்குற. அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்யறதுக்கு. நீ அந்த சாராய வியாபாரியை கைது பண்ணிடல, அந்த அவன் சொத்தப்புறம் பறிச்சு வித்து எங்க 1500 பேர் மேல ஏதோ வழக்கு போட்டு கைது பண்ண. நீங்க மரக்காணத்துல இங்க எத்தனை பேர்? இந்த கண்ணுக்குட்டி தான் இத்தனை காலம் வித்து என்ன சொத்து வச்சிருக்கேன். அவன் வீட்டை போய் பார்த்தா கோழிக்கூடு கூட கொஞ்சம் பெருசா இருக்கும் பொழுது. அப்ப வித்தவன் வேற இடத்துல இருக்கான்ல, அவன் சொத்தை பறிச்சு அதுல இருந்து வித்து நீ ஒரு வீட்டுக்கு 50 லட்சம் 1 கோடி கூட கொடு இறந்த குடும்பத்துக்கு. நாங்க ஏதாவது கேட்டா எங்களை கேள்வி. சாராயம் வித்து அதுல வர்ற வருமானத்தை விட்டு வளர்ச்சி, கல்வி கொடுக்கிறேன், மருத்துவம் கொடுக்கிறேன், ரோடு போடுறேன், இளைஞர்கள் நலன், பெண்களுக்கு கொடுக்கிறேன். அத்தனை பேர் தாலி எடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்து கிழிக்கிறத நாக்கொழிக்கிறத. ஆனால் இந்த நிலையில் ஒரு நாள் பொறிக்கில் சிக்கிய எலி மாறி இந்த திராவிட எலிகள் சிக்கி தவிக்கல. இந்த புலிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ பார்த்துக்கிட்டே இருந்த. என் தங்கச்சிக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அவ தலையில 1 லட்சம் ரூபாய் இப்ப கடன் இருக்கு. நீ ஒரு கடங்கார பைய, நான் ஒரு கடங்கார பைய, அம்மா ஒரு கடங்காரி, நீ ஒரு கடங்கார பைய, எல்லாம் கடங்கார பையலு. 1 லட்சம் ரூபாய் அவன் மேல இருக்கு. 9 லட்சம் கோடி. இவன் மயிராச்சின்னு செத்து போயிருவான். அவன் கடற்கரையில் வேற இந்த வெண்ணையில புதைக்கணும். யார நம்மளை கடங்கார நினைக்கணும். இந்த வெண்ணையை கடற்கரையில் படுத்தாதான் அப்படியே தூக்கம் புதைக்கணும் இவங்கள. டேய், ஒரு நாள் ஒரு பொழுது பேத்த அந்த சமாதியை தூக்கி போடல, நான் பிரபாகரன் மகளடா. நான் நீ நினைச்சுக்கிட்டு நீ இது என்ன பெரிய இதா? தோக்கடிக்கவே முடியாத திமுகவா? எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து போய் வெளியேறின கட்சி தானே இது. ஐயா விஜயகாந்த் எதிர்கட்சியா வந்த காலம் தானே. அன்னைக்கு நான் வேலை செஞ்சேன். 2011 நான் வேலை செஞ்சேன் இவங்களை ஆதரிச்சு. அந்த உரிமையில தான் எங்களை ஆதரிங்கன்னா. நீங்க நின்னா நாங்க கேட்க போறது இல்லை. நிக்கல அந்த வாக்கியங்கள் கொடுங்க, நான் பொது எதிரி அடிக்க. இது ஒரு தந்திரம் தட்சாலி வரானார். இது ஒரு தந்திரம் தட்சாலி வரானார். நம்மளும் படிக்கிறோம்ல, உலக வரலாறு, இலக்கியம், அரசியல் எல்லாத்தையும் பார்க்குறோம்ல, பொருளாதாரம் எல்லாம் படிக்கிறோம்ல. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்க்குறோம்ல. இப்படியா நாங்கள் போட்ட பிச்சை, நீதிபதி தாழ்த்தப்பட்டவங்க நாங்கள் போட்ட பிச்சை, படிக்க வச்சது நாங்கள் போட்ட பிச்சை. டேய், பிச்சை போட்ட பிக்காளி நீ உட்கார்ந்துருக்க நாக்காளி, நாங்கள் போட்ட பிச்சை. வீரமற்ற ஆண்மையற்ற மக்கள் குடிக்கிற சரக்குல வீரம் எழுதி வச்சா வந்துருமாடா வீரம்? சாராயத்தில் கூடாதா, உடம்புல ஓடுற ரத்தத்திலையும் ரத்த அணுக்களையும் இருக்கணும்டா வீரம். ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கணும். அதை விட்டு சரக்குல வீரன். அப்ப திமுக இருக்க எல்லா வீரனும் சரக்கு போட்டு தான் அப்படி நிமித்திக்கிட்டீங்களா? எப்படி பாரு. ஐயா அப்துல் கலாம் சொன்னதுதான், ஒவ்வொரு நாளையும் உணதாக்கு, எவரையும் சம உணர்வுடன் சந்தி. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த சாதி இந்த சாதி, அந்த மதம் இந்த மதம் எதுவும் இல்லாமல் சம உணர்வுடன் சந்தி. பட்டதை கல்லானால் அடி தாங்கு, நீயே சம்பட்டியாக மாறினால் ஓங்கி அடி. பல ஆண்டுகளாக பட்டதை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனமே சம்மட்டியாக மாறி ஓங்கி அடி. அதுக்கு உயரம் மைக்கு சின்னத்தை தூக்கி பிடி. என்னப்பா பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நாட்டுல. இது வேற பிரச்சனையா? உதயநிதி எங்க பேசிருக்காரு கேள்வி, நம்ம எல்லாரும் போவோம் அங்க போய் கைதட்டிட்டு வருவோம். என்ன உங்க பிரச்சனை? யாரு 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 போன்ல பேசுறது? இங்க வந்து அதே போன்ல இங்க வந்து பேசு. இங்க வா. எங்களெல்லாம் பார்த்தா ஒரு பைத்தியக்கார பயில மாதிரி சட்டை கழிச்சு போட்டு தெரியுற மாதிரி தெரியுதா? பூரா பயிலும் பைத்தியக்காரன் ஆக்குறதுக்கு வந்த கூட்டது. சும்மா வேலை செஞ்சு தெரியாத நீ. கேட்கிறவன் கேட்காதவன் எல்லாருக்கும் சேத்தாண்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஓட்டு போடுறேன் போடாதவன் எல்லாருக்கும் தான். எங்க கோட்பாடு அது இல்லை. எங்களுக்கும் பின்னாடி வர சந்ததியினர் தான்.